வேதாகமத்தை ஆச்சரியத்தோடு படிப்பதற்கு எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம்? வேதாகமத்தில் உள்ள அநேக ஆச்சரியமான காரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம், படித்து கொண்டு வரோம். அதுலேயும் சுவிசேஷத்தில் ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும் ஆச்சரியங்களை பற்றி நாம் படிச்சுட்டு வரோம். இன்றைக்கு மத்தேயு மற்றும் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் இணைத்து படிப்பதினால், ஒப்பிட்டு படிப்பதினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கும். சரி, அந்த சம்பவத்தில் இல்லாத ஒரு காரியத்தை லூக்கா சற்றே கூடுதல் தகவலாக பதிவு செய்து வைத்திருப்பார். இரண்டையும் ஒப்பிட்டு படிக்கும் போது ஏற்படக்கூடிய சுவாரஸ்யமான காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுல இருந்து லூக்கா புத்தகத்தின் தனித்தன்மையை பற்றியும் நாம் என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இரண்டு முக்கியமான நிகழ்வை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது நிகழ்வு எது அப்படின்னா, இயேசுவை கன்னத்தில் அறைந்த நிகழ்வை மத்தேயு எவ்விதமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதையும், அதைவிட கூடுதல் தகவலாக லூக்கா எவ்விதமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. முதலாவது மத்தேயு பதிவு செய்த அந்த தகவலை நம்ம வாசிப்போம். அதற்கு பிற்பாடு லூக்காவை பற்றி நாம் சிந்திப்போம். வாசிக்கலாமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வாக்கியம். அப்பொழுது இயேசுவை முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. 68ஆம் வாக்கியம். கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி ஒன்று வரும். என்ன கேள்வி அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம முன்னாடி வந்து நின்று நம்முடைய கன்னத்துல அரைஞ்சதுக்கு அப்புறம் எங்க யார் அடிச்சாங்க கண்டுபிடின்னு கேட்டா நம்ம சொல்லிடுவோம், நீதான் அடிச்ச அப்படின்னு சொல்லிடுவோம். ஈவன் ஒரு 5-6 பேர் நமக்கு முன்பதாக நின்னா கூட டக்குன்னு யாராவது இந்த பக்கம் இருந்து அடிச்சா கூட இந்த இவர் தான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஆனா இவங்க பண்றது, தனக்கு முன்பாக நின்று கன்னத்துல அறையும் போது, தலையில கொட்டும் போது யாருன்னு கண்டுபிடின்னு சொல்றது ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு. எப்படி முன்பதாகவே இருந்த கன்னத்துல அரைஞ்சு உன்னை அடித்தவன் யார் என்று கேட்பது என்பது கொஞ்சம் விசித்திரமான விஷயமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த நிகழ்வை பற்றி கூடுதலான தகவலை நமக்கு லூக்கா பதிவு செய்கிறார். லூக்கா இதே சம்பவத்தை எப்படி பதிவு செய்யறான்னு பார்க்கலாமா? பார்த்துடலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 63ஆம் வாக்கியம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து. 64ஆம் வாக்கியம். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி. 65. மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். இந்த வாக்கியத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா லூக்கா தெள்ள தெளிவா நம்முடைய கேள்விக்கு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு சொல்றாரு கன்னத்துல அரைஞ்சிட்டு உன்னை அடித்தவன் யார் என்று ஞான திருஷ்டினால் சொல்லுன்னு சொல்லும் போது, ஒருத்தர் நமக்கு முன்பதாக வந்து கன்னத்துல அடிச்சு யாருன்னு கேட்டா நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஈவன் 5-6 பேர் நின்னா கூட நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். என்ன இப்படி மத்தேயு எழுதியிருக்கிறாரு என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது லூக்கா தெள்ள தெளிவா சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்ணை கட்டி பிற்பாடு கன்னத்தில் அறைந்து, நீ ஞான திருஷ்டிக்காரனாய் இருந்தால் இதை சொல்லு என்று கேட்பதை பார்க்க முடிகிறது. அவருடைய கண்களை கட்டி கன்னத்தில் அறைந்த பிற்பாடுதான் உன்னை அடித்தவன் யார் என்று சொல் என்பதை பதிவு செய்கிறார் லூக்கா என்பதை பார்க்க முடிகிறது. இவ்விதமா மத்தேயு புத்தகத்தில் ஒரு நிகழ்வு இருக்குது. ஆனா அந்த நிகழ்வில் உள்ள ஒரு தகவல் யார் தான் சுமக்கிறா அப்படின்னா லூக்கா சுமக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இதை போன்ற மற்றொரு நிகழ்வை நாம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சரி, இந்த நிகழ்வுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்த விதத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். சரி, இதை முதலாவதாக மத்தேயு இந்த சம்பவத்தை எவ்விதமாக பதிவு செய்கிறார் என்பதை நாம் வாசிக்கலாம். பிற்பாடு லூக்கா என்ன கூடுதல் தகவல் சொல்லுகிறார் என்பதையும் நம்ம பார்க்கலாம். சரி, மத்தேயு குறிப்பிட்டதை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வாக்கியங்கள். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
இந்த வசனத்திலிருந்து சீஷர்களின் அழைப்பை பற்றி மத்தேயு பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. அதிலும் விசேஷமா பேதுருவையும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் ஆண்டவர் எவ்விதமாக அழைத்தார் என்பதை மத்தேயு பதிவு செய்கிறார். இந்த பேதுருவும் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கும் போது என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று சொல்கிறார். உடனே வலையை போட்டு என்ன பண்ணிடுறாங்களாம், போயிடுறாங்களாம். இதை படிக்கும் போது ஒரு சிந்தனைக்குரிய மற்றொரு விஷயத்த நம்ம சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, நாம் ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் முன்பின் அறியாத ஒருவர் நம்மை பார்த்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று குறிப்பிடும் போது நம்ம உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவோமா? மாட்டோம். அப்ப என்ன இங்க ஒரு விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் முன்பின் பார்த்தார்களா? வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றி போகும் அளவிற்கு உடனே நம்பிக்கை ஏற்பட்டு விட்டதா? என்ன காரியத்தினால் இது நிகழ்ந்தது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சரி, ஆனா இந்த கேள்விக்குறிக்கான பதில் யார் வைத்திருக்கிறார் என்றால், லூக்கா அவருடைய சுவிசேஷ புத்தகத்தில் பத்திரமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அது என்ன பதில் என்பதை அவருடைய சுவிசேஷ புத்தகத்தில் உள்ள வசனத்தை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கலாமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வாக்கியங்கள். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயுவின் சகோதரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வேத வாக்கியம் சீஷர்களுடைய அழைப்பை பற்றி தான் சொல்லுகிறது. ஆனா விலாவரியாக சொல்லுவதை பார்க்க முடிகிறது. மத்தேயு சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க மீன் பிடிக்கக்கூடிய நபர்களாக பேதுருவும் அந்திரேயாவும் இருப்பதை பார்க்க முடிகிறது. என்னை பின்பற்றி வாருங்கள் என்று கூப்பிட்டார், அவங்க போயிட்டாங்க அப்படின்னு மட்டும் தான் மத்தேயு பதிவு செய்கிறார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய படகில் ஏறுகிறார். அந்த படகு சீமோன் பேதுருவுடையதாய் இருக்கிறது. அதை சற்றே இழுத்து கரையில் வைப்பதை பார்க்க முடிகிறது. அங்கே உபதேசம் செய்கிறார். பிற்பாடு அந்த படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போகும்படியாக சொல்றாரு. ஐயா, முழுவதுமா நாங்க பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்கல, ஆனாலும் இன்னைக்கு பகல்லையே மீன் பிடிக்கலாம்னு நீங்க சொல்றீங்க, உங்க வார்த்தையின்படி செய்யறேன்னு கடல்ல போய் மீன் பிடிக்கிறாங்க. வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன் பிடிக்கிறார்கள். 2 படவுகளையும் நிரப்புகிறார்கள். இந்த அற்புதத்தை பார்த்து சீமோன் பேதுரு பிரமித்து விடுகிறார். பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆனா மத்தேயு பதிவு செய்யும் போது ஆண்டவர் கூப்பிடுறாங்க, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா அவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்வதற்கு முன்பதாக வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன் பிடிக்கும் அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தை பார்த்து பிரமித்த பிற்பாடுதான் இவங்க போனாங்கிற ஆழமான ஒரு தகவலை இங்கே லூக்கா பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை லூக்கா சுவிசேஷ புத்தகம் இல்லை என்றால் அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார், அவர்கள் உடனே போய்விடுகிறார்கள் என்பது போன்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் அழைப்புக்கு
முன்பதாக ஆண்டவர் தன் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும்படியாக அவர் செய்த அந்த அற்புத நிகழ்வு நமக்கு தெரிந்திருக்காமையே போயிருக்கும். அப்ப லூக்கா மத்தேயு புத்தகத்தின் மிகவும் அதிகமான தகவல் கொண்டிருக்கிற ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு புத்தகமாக, அழகான ஆழமான புத்தகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவது நிகழ்வு பார்த்தோம், இயேசு பாடுபட்ட நிகழ்வை பார்த்தோம். அங்கே சேவகர்கள் இயேசுவை கன்னத்துல அரைஞ்சு என்ன கேக்குறாங்க, உன்னை அடிச்சது யாருன்னு கேக்குறாங்க. ஆனா லூக்கா தான் கண்ணை கட்டிட்டு அடிச்சுட்டு கேட்டாங்கிறத பதிவு செய்யறாரு. இரண்டாவது நிகழ்வு சீஷர்களை அழைத்த நிகழ்வை பற்றி நம்ம பாக்குறோம். மத்தேயு சொல்லும் போது இயேசு என்னை பின்பற்றி வாங்கன்னு கூப்பிட்டாரு, உடனே அவங்க போயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனால் கூடுதல் தகவலாக லூக்கா இல்லை, அதற்கு இடையில் ஒரு அற்புத நிகழ்வும் நடந்தது என்று கூடுதல் தகவலை கொடுத்து அதை பார்த்து பிரமித்து எல்லாவற்றையும் விட்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு பின் சென்றார்கள் என்பதை பதிவு செய்வதை பார்க்க முடியும். இது எதை குறிக்கிறது என்றால், இப்படியாக மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல குறிப்பிடப்பட்ட நிகழ்வை நாம் லூக்கா புத்தகத்தோடு ஒப்பிட்டு படிக்கும் போது இன்னும் எக்கச்சக்கமான ஒத்துமைகளையும் எக்கச்சக்கமான நன்மையான காரியங்களையும் நாம கண்டுகொள்ளலாம். வேதாகமத்தின் அதிசயங்களை காணும்படியாக நம்முடைய கண்களை ஆண்டவர் திறக்கட்டும் என்பதே என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. ஆமீன் சகோதரரே, ரொம்ப எளிமையான ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க. வேதாகமத்தை ஒத்து படிப்பது எப்படி, அதில் உள்ள சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்ட்டு. நிச்சயமா அதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்ட்டு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்குன்ட்டு நான் நம்புறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன்.